நிதிஷ் மேலே போயிருக்கான். நம்மளும் வாங்க மேலே போகலாம். வணக்கம் பீப்புள்ஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது செம ஹாப்பிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாஞ்சி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு வந்திருக்கோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியநாய்க்கம்பாளையிலேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தாங்க வருது. ஸோ லாக்டவுன்லேயே இருந்துட்டு நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப பக்கமாக இருக்கனால. மேலே என்ன இருக்குது அந்த ஹில் அப்படின்னு பார்த்தா அது ஒரு சின்ன ஹில் தாங்க. 5 ஹேர்பின் பெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட ஒரு வியூ பாயிண்ட்டும் மேலே இருக்குது அப்படின்னாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் டக்குன்னு வருங்க நோட்டிஃபிகேஷன். சுற்றி பாருங்கள், லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. இங்கே ஆரம்பித்து ஃபுல்லாக மலையாக தாங்க இருக்குது. சுற்றியும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் தாண்டிட்டோங்க. ஸோ இன்னும் 4 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹேர்பின் தாண்டினோடனே உங்களுக்கு ஒரு கோவில் வருது. இப்போ லாக்டவுனுங்கிறதுனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வரும்போது ஓப்பனில் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஸோ இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக மலையாக இருக்குது. இன்னும் 4 இருக்குது ஹேர்பின் பெண்டு. தாண்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியூ. இங்கிருந்தே வேறு லெவலில் இருக்குங்க வியூ. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போனால் வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வழியாக நிதிஷ் மேலே போயிருக்கான். நம்மளும் வாங்க மேலே போகலாம். இது வழியாக தாங்க மேலே நடந்து வந்தோம். வழியெல்லாம் இல்லைங்க, அது சும்மா வரலாமேன்னு வந்தோம். இங்கேருந்து கோவில் அழகாக தெரியுது பாருங்களேன். மலைக்கு நடுவில் ஒரு கோவில், சுற்றியும் மலையாக இருக்குது. செம அழகாக இருக்கு இல்லைங்க. ஓகேங்க, இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே டைம் லேப்ஸும் எடுக்கலாம். ஏதாச்சும் ஸ்பாட் கிடச்சிச்சு அப்படின்னா அது வரைக்கும் நடந்து போய் பார்க்கலாம். இங்கிருந்து செம்ம அழகாக இருக்குல்லங்க வியூவு. ஓகேங்க, இங்கிருந்து கொஞ்சம் டைம் லேப்ஸ் எடுக்கலாம். டைம் லேப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ அங்கேருந்து கீழே வந்துட்டோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சோண்டு வழி விட்டுருக்காங்க அப்படியே போகிறக்கு. ஸோ இங்கே ஒரு பாறை இருக்குது. இது மேலே ஃபஸ்ட்டு ஏறி பார்க்கலாங்க எப்படி இருக்குது.
ஸோ 5 ஹேர்பின் பெண்டு தாங்க, ரொம்ப சின்ன சின்ன ஹேர்பின் பெண்டு தான். ஸோ வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே ஏற முடியுதுங்க. 5 நிமிஷத்தில் ஏறி இந்த பக்கம் இறங்கிடலாம். இது எந்த மாதிரி ஸ்பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், நீங்கள் ஃபேமிலி கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரிலாக்ஸாக அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது வந்து சூட் ஆகுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறக்கும் இந்த வந்து பிளேஸ் நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குங்க, நார்மலாக ஒரு மலையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுத்து போடுறோம். Until it's bye from Roki and behind the camera Nithish.